எல்லாரும் சொன்னாங்க அக்கா பாசம் தான் பெருசுன்னு நிறைய பேர் பேசினாங்க. நான் கை தூக்கல. அக்கா தான் பாசம் அதிகம் வச்சிருக்குன்னு சொல்லி கை தூக்கல. அவன் சொல்ல போனா எனக்கு அவ அம்மா. பிரெக்னன்சி டைம்ல கூட நான் என் ஹஸ்பண்ட் எங்க அம்மா என்னை பாத்துக்கிட்டதை விட அவன் தான் என்னை அவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிட்டான். எனக்கு பேக் பெயின் வந்தாலும் கால வீங்கினாலும் எந்நேரமா இருந்தாலும் எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொன்னா எங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்துக்கு எடுத்து எனக்கு எங்க வலிக்குதோ அங்க அமுக்கி விடுவான், கை கால் புடிச்சு விடுவான். நான் நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக அவனும் என் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணான். அவனும் என்ன பண்ண வச்சான். உனக்கு நார்மல் ஆகணும், நான் அவன் கூட பண்றேன். அவனும் நானும் ஒன்னா பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நார்மல் டெலிவரிக்கு பெயின் நான் ரொம்ப முடியாம அழுதுட்டு இருக்கேன். என்னை பார்த்தனே கட்டி பிடிச்சிட்டு அவர் ரொம்ப அழுகுறான். சிஸ்டர் கூட சண்டை போடுறான். இவ்வளவு பெயின்ல இருக்கு, இன்னும் கவனிக்காம இருக்கீங்க, சிசரியன் பண்ணி குழந்தை எடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கூட அவ்வளவு சண்டை போட்டான். வயிற்றுக்குள்ள இருக்கிற என் பேபி மூமெண்ட் அவ்வளவு ரசிச்சு பார்த்தான். எங்க வீட்டாளுங்க பாக்குறதோட அவன் தான் நல்லா ரசிச்சு பார்த்தான். தம்பி அப்பாவா இருக்கிறது கூட ஈஸி, ஆனா அம்மாவா இருக்குது அவ்வளவு கஷ்டம். ஆனா உங்களுக்கு அம்மாவா இருந்து உங்களுடைய பிரசவம் வரைக்கும் கூடவே இருந்து பாத்துருக்காப்லையே. ஒரு அக்காக்கா இவ்வளவு விஷயத்தையும் பண்றாப்ல. நல்லா கவனிச்சுனா பாருங்க, இங்க இருக்கு நீங்க உங்களோட எமோஷன்ஸ கண்ணீராவோ இல்ல வார்த்தையில சொல்லிடுறீங்க. உங்களை காட்டுல அவ்வளவு பாசம் இருக்குது. ஆனா என்னன்னா அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கண்ணீராவும் உங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல, வார்த்தைகளை சேர்த்து சொல்ல தெரியல. நீங்க ஏதோ ஒரு வடிவத்துல சேர்த்து வார்த்தையை கோர்த்து சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு கேட்டா கூட அக்கா அக்கா அக்கான்னு தான் சொல்றாங்க தவிர அக்காக்கு என்ன பண்ணேங்கிறத நீங்க சொல்ற அளவுக்கு சொல்ல முடியலையே.